ஹலோ டூட்ஸ், இன்னைக்கு ஒரு தரமான கதையை பாப்போம். வெளியூருக்கு ஒரு வேலை விஷயமா வந்த நபருக்கு அவன் சிறுவயதில இருந்தே பழகின நண்பன் மூலம் ஒரு புதிய நட்பு ஏற்பட அதை அவன் எப்படி எடுத்து சென்றான்னு பாப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம கதையை பாப்போம் வாங்க. என் பெயர் தருண். 25 வயது ஆகிய நான். எனக்கு ஒரு நண்பனும் உள்ளான். அவன் பெயர் விஸ்வா. இருவரும் ஒரே தெருவில் தான் வசிக்கிறோம். ஆனால் இருவரும் வெவ்வேறு இடத்தில பணிபுரிகிறோம். நாங்க 5 வயசுல இருந்தே நல்ல நண்பர்கள். அவனுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. வீட்டுக்கு ஒரே மகன். அவனுடைய அப்பா ஒரு பிசினஸ் ஒன்று செய்கிறார். பெயர் கண்ணன். அவருக்கு வயது 50. அவனுடைய அம்மா தேவி. வயது 42. அவர்கள் வீட்டிற்கு நான் அடிக்கடி செல்வேன். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். எனக்கு அவர்கள் வீட்டில் நல்ல பழக்கம். அவனுடைய அம்மா என்னிடம் நன்றாக பேசுவார்கள். அவளை நான் அம்மா அப்படி இல்லனா தேவிமா என்று கூப்பிடுவேன். ஒரு நாள் வேலை விஷயமாக டெல்லி சென்று இருந்தேன். அவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்து எனக்கு மெசேஜ் செய்தார்கள். தேவிமா, எங்க இருக்கடா டெல்லியா? சொல்லவே இல்ல. நான் உங்களுக்கு விஸ்வா சொல்லி இருப்பான்னு நினைச்சேன். தேவிமா, இல்லடா, அவன் சொல்லல. நீ எப்போ திரும்பி வருவ? நான் நாளைக்கு காலையில கிளம்பிருவேன். தேவிமா, சரிட்டா, எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. நான், என்ன வேணும் சொல்லுங்க. தேவிமா, ஏதாவது வாங்கிட்டு வா. ஹேண்ட்பேக், செருப்பு, இது எல்லாம் எவ்வளவு காசு? நான் உங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் வாங்கிட்டு வரேன். நீங்க விஸ்வா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. தேவிமா, ஏன்டா அப்படி என்ன கிஃப்ட் வாங்கியிருக்க? நான், அது சர்ப்ரைஸ். தேவிமா, சரி, நான் யார்கிட்டையும் சொல்லல. நீ பார்த்து ஊருக்கு வா. நான், ஓகே செல்லம். தேவிமா, என்னடா இது? நான், சாரி, மாத்தி அனுப்பிட்டேன். தேவிமா, நம்பிட்டேன் போடா. நான், நிஜமா தாங்க நம்புங்க. தேவிமா, போடா லூசு. நான், சாரிமா. தேவிமா, சரிடா, பாய். அதன் பிறகு தேவி எனக்கு மெசேஜ் செய்யவில்லை. நான் திரும்ப மறுநாள் ஊருக்கு வந்துட்டேன். என் நண்பன் வீட்டிற்கு மறுநாள் மாலை சென்றேன். அங்கு என் நண்பன் மற்றும் அவன் அம்மா இருந்தார்கள். தேவி, வாடா, இப்போ தான் வரியா? நான், ஆமாமா. விஸ்வா, இவன் டெல்லி போயிருந்தான். சொல்ல மறந்துட்டேன். நான், ஆமாடா, இன்னும் 5 வருஷம் கழிச்சு சொல்லு. விஸ்வா, மறந்துட்டேன்டா. தேவி, சரி விடுடா. எப்போ போன சொல்லவே இல்ல. அங்க ஒர்க்லாம் எப்படி போச்சு? நான், 3 நாளுக்கு முன்னாடி. தேவி என்ன பார்த்து உஸ் என்று செய்கை செய்தாள். நானும் சரி என்றேன். விஸ்வா, சரி மச்சி, நான் வெளிய போறேன், நீயும் வரியா? நான், நீ போட்டா, எனக்கு வேற வேலை இருக்கு என்று கூறிவிட்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கிளம்புனேன். தேவி, சரி, 2 பேரும் கிளம்புங்க. போகும்போது கேட்டை கிளோஸ் பண்ணிட்டு போங்க. விஸ்வா, சரி மச்சி, கிளம்பலையா? நான், போலாம்டா, நானும் என் வீட்டுக்கு போய் மொபைல சார்ஜ் போடணும் என்று சொல்லி விட்டு கிளம்பிவிட்டேன். நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வாங்கி வந்த கிப் பொருள கொடுக்க மறந்துட்டேன். அத கொடுக்க ஒரு 15 நிமிஷம் பிறகு நான் திரும்பவும் என் நண்பன் வீட்டிற்கு சென்றேன். கதவு மூடி இருந்தது. நான் காலிங் பெல் அடித்தேன். தேவி, யாருங்க? நான் தான் தேவிமா. தேவி, சொல்லுட்டா. நான், உள்ள வரவா தேவிமா? தேவி, இரு, நான் கதவை திறக்கிறேன். அவள் கதவை திறந்து, இப்போ தாண்டா போன, அதுக்குள்ள என்னாச்சுட்டா? நான், ஏன்மா, நான் வரது உங்களுக்கு பிடிக்கலையா? சரி, அப்ப நான் கிளம்பறேன். தேவி, அட இருட்டா, நான் சும்மா தாட்டா கேட்டேன். சின்ன வயசுல இருந்த கோவம் இன்னும் போகலையா? எல்லாத்துக்கும் கோவப்படுற. சரி சொல்லு, என்ன விஷயம்? நான், இல்ல தேவிமா, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றது அவன் கிட்ட சொல்லல. நீங்க. தேவி, சும்மா தான்டா. சொல்லவா? நான், வேண்டாம், சும்மா கேட்டுட்டு உங்களுக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்ட் கொடுக்க தான் வந்தேன். தேவி, என்ன கிஃப்டா? சேலை கிஃப்ட் எடுத்து கொடுத்தேன். வாங்கினது 500 கூத்தான். தேவி கிட்ட 4000 என்று சும்மா சொன்னேன். தேவி, எனக்கு எதுக்குடா இவ்வளவு செலவு பண்ணி எடுத்த? நான், உங்களுக்கு இது நல்லா இருக்கும், அதான் வாங்கிட்டு வந்தேன்.
தேவி, என்ன கிஃப்ட் எல்லாம் புதுசா இருக்கு. என்மேல பாசமழை திடீர்னு பொழியுற. நான் சின்ன வயசுல என் அம்மா அப்பா வீட்ல இல்லாதப்போ நீங்க தானா என்ன பாத்துக்கிட்டீங்க. அதான் உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுச்சு, எடுத்துட்டு வந்தேன். தேவி, சரிடா, சேலை நல்லா இருக்கு. தேங்க்ஸ் டா. நான் உங்களுக்கு சேலை கொடுத்த விஷயம் அவனுக்கு தெரிய வேண்டாம் ப்ளீஸ். தேவி, ஓகே, சொல்ல மாட்டேன்டா. பயப்படாத. ஏன் இவ்வளவு பயம்? நான் சரி சரி, நான் உங்க விஷயத்துல தான் பயம். தேவி, என்ன ஏன் விஷயம்? நான் உங்க கிட்ட பேசுறது பழகுறது பார்த்து அவன் பொறாமைப்பட்டானா? சின்ன வயசுல அவன்கிட்ட சும்மா உன் அம்மாக்கு உன்னை விட என்ன தா பிடிக்கும்னு விளையாட்டுக்கு தா சொன்னேன். அதுக்கே அவன் என் கிட்ட 2 நாள் அவன் பேசல. அப்புறம் இப்ப நம்ம சாட்ஸ்லாம் பார்த்தா 3 மாசத்துக்கு பேச மாட்டான். அதான் கேக்குற. தேவி சிரித்து கொண்டு, அதெல்லாம் ஒன்னும் இல்ல. அவன் வந்துருவான், நீ கிளம்பு ஒழுங்கா. நான் அங்கு இருந்து கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் நைட் தேவிக்கு மெசேஜ் செய்தேன். நான் சேலை எப்படி இருக்கு தேவிமா? கொஞ்சம் நேரம் கழித்து ரிப்ளை வந்தது. தேவி, நல்லா இருக்கு. நாளைக்கு அவன் வேலைக்கு போனதும் கட்டி பார்க்குறேன்டா. நான் சரி, அப்போ எப்படி இருக்குன்னு போட்டோ எடுத்து அனுப்புங்க. அமுதா, என்னது சேலை போட்டோவா? என்னோட கேமரா சரியா இருக்காது, அதனால செல்ஃபி எடுக்க மாட்டேன். நான் அப்போ நேர்ல வந்து பார்க்கவா? எப்படி இருக்குன்னு? தேவி, எதுக்கு வர? உனக்கு நாளை ஆபீஸ் இருக்கும்ல, அப்புறம் எப்படி? நான் 2 நாள் லீவு போட்டு இருக்கேன், அதனால நோ ப்ராப்ளம். தேவி, நீ வர வேண்டாம்டா. ஒழுங்கா ஆபீஸ் போ. நான் ஏன் என்ன சும்மா விரட்டுறதுலயே இருக்கீங்க? நான் உங்க வீட்டுக்கு வரது உங்களுக்கு பிடிக்கலனா அத நேரடியாக சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி ஃபோன் ஆஃப் பண்ணிட்டேன். அவள் என்ன மெசேஜ் செய்தான்னு பார்க்கல. கோவத்துல நான் லீவ் போட்டத கேன்சல் பண்ணி ஆபீஸ் போயிடேன். நான் ஆபீஸ் வந்துட்டு வாட்ஸ்அப்ல கூட ஓபன் பண்ணாம இருந்தேன். ஒரு 11 மணி அளவுல தேவி கிட்ட இருந்து கால் வர நான் எடுக்காம அப்படியே விட்டேன். 2 நாள் அப்படியே போச்சு. திரும்பவும் கால் வர அப்பவும் எடுக்காம இருந்தேன். இரவு ஒரு 10 மணிக்கு புது நம்பர்ல இருந்து கால் வர நான் யாருன்னு கேட்க, அந்த பக்கம் தேவி, என்னடா ஃபோன் மெசேஜ்லாம் பண்ணா ரிப்ளை வரல. நீங்க தான் நான் பேசுறது வரது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கள, அப்புறம் என்ன இருக்கு இதுக்கு அப்புறம் பேச? ஃபோனை வைங்கன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். சண்டே அவ என் வீட்டுக்கு வந்து என் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தா. நான் கண்டுக்காம போனேன். கிளம்புவதற்கு முன்ன என்ன கூப்பிட்டு, என்ன உன் பிரச்சனை? நான் சொன்னனா உன்கூட பேசறது எனக்கு பிடிக்கலன்னு. நாளைக்கு ஒழுங்கா லீவ் எடுத்து வீட்லயே இரு. உன்னை பார்க்க வரேன். நான் ஏன் எதுக்கு ஒன்னும் தேவையில்ல. உங்கள போய் அம்மா மாறி பார்த்தேன் பாரு, என்ன சொல்லணும்? தேவி, நாளைக்கு நீ இங்க இல்லனா நீ என் பையன் கிட்ட கூட பேசக்கூடாது. என் வீட்டுக்கும் வரக்கூடாது, சரியா? நான் சரி, நான் லீவு போடுற. அவள் கிளம்பி போயிட்டா. மறுநாள் காலை 10:30 மணிக்கு என் வீட்டுக்கு கையில பையோட வந்தாள். தேவி உள்ளே வந்து சோபால உட்கார்ந்தா. நான் டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்த. தேவி, உனக்கு டீ கூட போட தெரியுமா? நான் எனக்கு சமைக்க கூட தெரியும். தேவி, அப்போ மதியம் நீ சாப்பாடு செய்றியா? நான் சாப்பிட்டு பாக்குற. நான் சரி, எதுக்கு வந்தீங்க? தேவி, நீ தானாட்டா நீ கொடுத்த கிஃப்ட போட்டு காமிங்கன்னு சொன்ன. நான் சொல்லி 4 நாள் ஆகுது, இப்ப பார்த்து என்ன பண்றது? தேவி, டேய் கோபக்கார முட்டா பயலே, நான் என்ன மெசேஜ் சென்ட் பண்ணனு நீ பார்க்கலனா முதல்ல அத பாரு. நானும் ஓபன் பண்ணி பார்த்தேன். நான் தப்பா புரிஞ்சிக்கிட்ட. அவளிடம் சாரி சொன்னேன். அவள் சேலை போட்டு காமிச்சு எப்படி இருக்கு என்று கேட்டாள். நான் நல்லா இருக்கு தேங்க்ஸ் என்றேன். அவளும் தேங்க்ஸ்னு சொன்னா. உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் இருக்கு என்று சொல்ல. தேவி, என்னது இன்னொரு கிஃப்டா? நான் ஆமா என்று கூறி செய்கை பண்ணும் பொருளை எடுத்து கொடுத்த. தேவி, என்னடா இது? ஏன் இதுலா தர எனக்க? உனக்கு அறிவு இருக்கா என்று கேட்க, நான் இத உங்களுக்கு வாங்கினேன். இத ஒரு வாட்டி மட்டும் யூஸ் பண்ணி காமிங்க, அப்புறம் நான் எதுவும் கேட்க மாட்டேன். தேவி, இது உன் அம்மாவுக்கு தர கிட்டா? நான் பிளீஸ் தேவிமா பிளீஸ்னு கேட்க, அவளும் செய்கை பண்ணி காமிச்சா. அவள நான் பாராட்டினேன். அப்புறம் நானும் அவ கூட சேர்ந்து செய்கை பண்ணேன்.
அப்புறம் மதியம் என் வீட்லயே சாப்பிட்டு மீண்டும் செய்கை பண்ணி கொண்டு இருந்தோம். அப்புறம் அவளுடைய வீட்டுக்கு போயிட்டா. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இது கதையை கேட்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி பாய், அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.